முக்தி வழி எது என்று அருள்வாய். கந்தரந்தாதி 44. மூலம் சேதாம் பலதுறை வேறும் பணி கங்கை செல்வ நந்தன் சேதாம் பல துறையாத சிற்றாயன் திருமருக சேதாம் பலதுறை செவ்வாய் குரத்தி திறத்த முத்திச் சேதாம் பல துறை ஈதென்றெனக்குப தேச நல்கே. முக்தி வழி எது என்று அருள்வாய். கந்தரந்தாதி 44. மூலம் சேதாம் பலதுறை வேறும் பணி கங்கை செல்வ நந்தன் சேதாம் பல துறையாத சிற்றாயன் திருமருக சேதாம் பல துறை செவ்வாய் குரத்தி திறத்த முத்திச் சேதாம் பல துறை ஈதென்றெனக்குப தேச நல்கே. முக்தி வழி எது என்று அருள்வாய். கந்தரந்தாதி 44. மூலம் சேதாம் பலதுறை வேறும் பணி கங்கை செல்வ நந்தன் சேதாம் பல துறையாத சிற்றாயன் திருமருக சேதாம் பல துறை செவ்வாய் குரத்தி திறத்த முத்திச் சேதாம் பல துறை ஈதென்றெனக்குப தேச நல்கே. பதம் பிரித்தது. சேதாம் பல துறை வேறும் பணி கங்கை செல்வ நந்தன் சே தாம்பு அலது உரையாத சிற்றாயன் திரு மருக சேது ஆம்பல் அது உரை செவ்வாய் குரத்தி திறத்த முத்திச் சே தாம் பல துறை ஈது என்று எனக்கு உபதேச நல்கு ஏ. மனனம் செய்ய ஏற்றவாறு. சேதாம் பலதுறை வேறும் பணி கங்கை செல்வ நந்தன் சே தாம்பு அலது உரையாத சிற்றாயன் திருமருக சேது ஆம்பல் அது உரை செவ்வாய் குரத்தி திறத்த முத்திச் சே தாம் பல துறை ஈது என்று எனக்கு உபதேச நல்கு ஏ. சேதாம் சேது தீர்த்தம் முதலான பல துறை வேறும் மற்றைய பல தீர்த்தங்களும் துறைகளிலும் பணி வழிபடத்தக்க கங்கை கங்கையின் செல்வ மைந்தனே. சேதாம் பலதுறை வேறும் பணி கங்கை செல்வ சேது தீர்த்தம் முதலான மற்றைய பல தீர்த்தங்களும் வழிபடத்தக்க கங்கையின் மைந்தனே. நந்தன் சே கோபனின் பாலனாகிய தாம்பு அலது நவநீத கள்வராய் கட்டுண்ட கயிற்றால் அன்றி உரையாத மற்று ஒன்றாலும் கட்டுண்ணப்படாத கட்டுக்குள் அடங்காத சிற்றாயன் சிற்றிடையனான கண்ணனது திருமருக சிறந்த மருகனே. நவநீத கள்வராய் கட்டுண்ட கயிற்றால் அன்றி மற்றொன்றாலும் கட்டுண்ணப்படாத சிற்றிடையனான கண்ணனது சிறந்த மருகனே. சேது ஆம்பல் அது உரை செவ்வாய் குரத்தி திறத்த சிவந்த ஆம்பல் பூ நிறம் போலும் உற்ற சிவந்த வாயை உடைய குரத்தி மணவாளனே. குரத்தி திறத்த முத்திச் சே எனக்கும் முத்திக்கும் உள்ள தூரத்தை முத்திச் சே தாம் பல துறை ஈதென்று எனக்கு உபதேச நல்கு ஏ.
தாம் கடப்பதாகிய தாம் பல துறை ஈது என்று நற்பலனை தரும் வழி இது என்று எனக்கு அடியேனுக்கு உபதேசம் நல்கு, உபதேசம் அருள வேண்டும். கங்காதேவியின் மைந்தனே, வெண்ணெய் உண்டு கட்டுண்ட கண்ணனாம் திருமாலின் மருமகனே, வள்ளி நாயகனே, அனைத்திலும் தூரமாயிருக்கின்ற மோட்சத்தை சேரும் நல்வழி இது என்று உபதேசம் அருள வேண்டும். சேதாம் பலதுறை வேறும் பணி கங்கை செல்வ, கங்கையின் புதல்வனே, கங்கா நதிக்கு மைந்த என்று திருப்புகழ் 426 கூறுகிறார். அமணர் அடங்கலும் கூடலில் திரண்டு கழுவில் உதைந்து உதைந்து ஏற விட்டு நின்ற அபிநவ துங்க கங்கா நதிக்கு மைந்தா, அடியவர்க்கு எளியோனே என பல திருப்புகழ்களிலும் கங்கை நதிக்கு மைந்தன் முருகவேள் என்று குருநாதர் கூறுகிறார். சே தாம்பு அலது சிறு தும்பு கொடு மோதி கட்டுண்டது, கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று கூறுகிறார் மதுரகவி ஆழ்வார். சேதாம் பலதுறை வேறும் பணி கங்கை செல்வ, நந்தன் சே தாம்பு அலது உரையாத சிற்றாயன் திருமருக, சேது ஆம்பல் அது உரை செவ்வாய் குரத்தி திறத்த முத்தி சே தாம் பல துறை ஈது என்று எனக்கு உபதேச நல்கு ஏ. சேது என்னும் தீர்த்த முதலாகிய மற்றைய பல தீர்த்தங்களும் வழிபடத்தக்க பகீரதியின் மைந்தனே, நந்தகோபாலன் பாலனாகிய நவநீத கள்வராய் கட்டுண்ட கயிற்றால் அன்றி மற்ற ஒன்றாலும் கட்டுண்ணப்படாத சிற்றிடையனான கிருஷ்ணமூர்த்தியினது சிறந்த மருகனே, சிவந்த ஆம்பல் பூ நிறம் போலும் உற்ற சிவந்த வாயை உடைய வள்ளிநாயகியின் மணாளனே, எனக்கும் முத்திக்கும் இருக்கிற தூரத்தை கடப்பதாகிய நல் பலனை தரும் வழி இது என்று அடியேனுக்கு உபதேசம் அருள வேண்டும் என்று இறைஞ்சுகிறார் குருநாதர். மோட்சத்தை சேரும் நல்வழி இது என்று அடியேற்கு உபதேசித்து அருள வேண்டுகின்ற கந்தர் அந்தாதி. வாயாம்பல் வாசம். வாயாம்பல் வாசம் என்ற பதம் திருப்புகழ் 1258 குருநாதர் உபயோகித்துள்ளார். மேகாங்க கேசம் காட்டி வாயாம்பல் வாசம் காட்டி மீதூர்ந்த போகம் காட்டி உயிர் ஈர்வார் மேல் வீழ்ந்து தோயும் தூர்த்தன் மோகாந்தகாரம் தீர்க்க வேதாந்த தீபம் காட்டி அருள்வாயே, வேதாந்த தீபம் காட்டி அருள்வாயே என்று கூறுகிறார். அதையே நாமும் முத்திக்கு வழியை உபதேசித்து அருளுக என்று இறைஞ்சுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.